ஹலோ எவ்ரிவன். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 10ஆம் தேதி நம்ம இருக்கிறது டே நம்பர் 9ல் கரெக்டாக. ஸோ கிராஷ் கோர்ஸ் வந்து டே நம்பர் 9ல் இருக்கும். எஸ், ஸோ கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. ஏன் அப்படின்னா நான் டெய்லி லூஸ் மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கேன். டெய்லி ஹோம்ஒர்க்கை முடிக்க நீங்கள் அப்டேட் பண்ணணும். நீங்கள் அப்டேட் பண்ணல அப்படின்னு சொன்னால் நான் கொடுக்குற ஹோம்ஒர்க் வந்து ஒரு வேல்யூவே இல்லாமல் போயிடும். இதுதான் உண்மை. ஓகேவா? நீங்கள் ஒத்துக்கலாம்னாலும் அதான் உண்மை. ஏன்னா நான் டெய்லி சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் ஒர்க்கை முடிச்சிங்கன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக அதை என்ன பண்ணுவாங்க, அதை வந்து ஈவினிங் வந்து ரிப்போர்ட் பண்ணாங்க, நாங்கள் இந்த ஒர்க்லாம் முடிச்சிருக்கோம். ஓகேவா? இல்லைன்னா ஒரு பெஸ்ட் மெத்தட் சொல்கிறேன். நான் இந்த வீடியோவை உங்களுக்கு அப்லோட் பண்ண உடனே நீங்கள் மார்னிங்கே, சரிங்களா, நான் இந்த வீடியோ அப்லோட் பண்ண உடனே வாட்ஸ்அப்பில் போயிட்டு ஸ்டேட்டஸ் மாதிரி போட்டுருங்க. டுடே ஐ எம் கோயிங் டு டூ திஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேட்டஸ் மாதிரி போட்டுருங்க. ஏன் அப்படின்னா அட்லீஸ்ட் உங்கள் பேரண்ட்ஸ் எல்லாருக்குமே தெரியும் நீங்கள் டெய்லி என்ன பண்ணுறீங்க அப்படின்ட்டு. ஏன்னா கடைசியில் வந்து சப்போஸ் உங்களுக்கு ரிசல்ட்டு கொஞ்சம் மார்க் கம்மியாக இருக்குன்னா அவங்க நினச்சிடக்கூடாது இவங்க வந்து ஃபோனை பார்த்து வேஸ்ட்டாக தான் கடந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் டெய்லி போயிட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் கொடுக்குற ஹோம்ஒர்க் வந்து ஸ்டேட்டஸ் மாதிரி போட்டுருங்க. அதே மாதிரி ஈவினிங் அச்சீவ் பண்ணிங்கன்னா வாட்ஸ்அப்பில் ஒரு ஸ்டேட்டஸ் மாதிரி போடுங்க, ஐ ஹவ் அச்சீவ்ட் இட். இல்லை நீங்கள் இன்ஸ்டாகிராமில் பண்ண போகிறீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் பண்ணிவிட்டு என்னை டேக் கூட பண்ணலாம். ஓகேவா? இன்ஸ்டாகிராம் ஐடியெலாம் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஸோ அதில் பண்ணிவிட்டு என்னை டேக் கூட பண்ணலாம். பட் இன்ஸ்டாகிராமில் ப்ரிஃபர் பண்ண மாட்டேங்க. ஏன்னா இன்ஸ்டாகிராமில் நீங்கள் நிறைய டைம் வேஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருங்க. அந்த ஸ்டேட்டஸ் போட வருவீங்க, அப்படியே அந்த ஸ்டோரி பார்க்குறது, அடுத்தவனோட ரீல் பார்க்குறதுன்னு சொல்லி டைம் வேஸ்ட் பண்ணுவீங்க. அது வேண்டாம், விட்டுருங்க. ஓகேவா? அப்புறமேல் டெய்லி முடிக்க நீங்கள் வந்து யூடியூப்பில் அப்டேட் பண்ணால் தான் எனக்கு வந்து தெரியும். ஓகே, நான் கொடுக்குற ஹோம்ஒர்க் வந்து யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அப்போ நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கொடுக்குற ஹோம்ஒர்க்கை வந்து அந்த வீடியோ இருக்குது பார்த்தீங்களா, அதை அப்படியே ஷேர் போட்டு யூடியூபோட ஸ்டேட்டஸில் ஷேர் பண்ணிவிட்டு ஐ எம் கோயிங் டு டூ திஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணுங்கள். ஈவினிங் அந்த ஒர்க்கை முடிச்ச உடனே ஐ ஹவ் டன் இட்னு ஸ்டேட்டஸ் போட்டாலும் சரி, இல்லைனா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் வந்து கண்டிப்பாக இது பண்ணிடுறோம். ஓகேவா? இன்னைக்கு சேலஞ்ச் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டே நம்பர் 9ல் நான் சரியா மார்னிங் இப்போ நான் வரதுக்கு நான் கொஞ்சம் வீடியோ லேட்டாக தான் அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எனக்கு கொஞ்சம் பர்சனல் ஒர்க் எல்லாம் இருக்கும். அப்போ வீடியோ வந்து லேட்டாக வருது நீங்கள் ஒன்றுமே நினைக்க வேண்டாம். ஃபிசிக்ஸ் ஒர்க் நீங்கள் ஆஸ் யூஷுவல் பண்ண ஆரம்பிச்சிருங்க. அப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸில் லெக்சர் நம்பர் 9 நீங்கள் பார்க்க போகிறீங்க. அப்புறமேல் வந்து கெமிஸ்ட்ரியில் இன்றைக்கி ஈவினிங் வந்து லைவ் கிளாஸ் இருக்கும் 6 o'clock. டெலிகிராமில் நான் லிங்க் ப்ரொவைட் பண்ணிடுவேன். அந்த லிங்கை வச்சு ஜாயின் பண்ணிக்கோங்க. 6 o'clock சம் பேசிக் கான்செப்ட்ஸ் ஆஃப் கெமிஸ்ட்ரியோட லைவ் கிளாஸ் இருக்கும். ஸோ இதான் நான் சொல்ல வந்தது. ஸோ இது சொல்லிட்டேன். ஸோ ஒர்க் டெய்லி நான் கொடுக்க வரல அப்படின்னு சொன்னால் கூட நீ ஒன்றும் பண்ணாத, ஃபிசிக்ஸ்க்கு நீ ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருங்க. ஓகேவா? ஸோ அதே மாதிரி நாளைக்குலேருந்து உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் மாதிரி வந்துக்கிட்டு இருக்கும். ஸோ அதை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.